வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் தலைவராக ஓபிஎஸ்ஐ கொண்டு வர வேண்டும், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் மீண்டும் கட்சிக்குள் வர பலவிதமான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழுவின் மூலமாக தற்பொழுது நீக்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம். மேலும் இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவில் தற்பொழுது பல முறை இணைய முயற்சித்தார். ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிந்திருந்த நிலைமையில் தற்பொழுது கடைசி கட்டமாக அதிமுக தொடர்ந்து எடப்பாடி தலைமையிலேயே வருகின்ற அனைத்து விதமான தேர்தல்களிலும் போட்டியிட்டு நடைபெற்ற தொடர்ந்து 10 தேர்தல்களும் படுதோல்வியை அதிமுக தொடர்ந்து சந்தித்தது. மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2024 மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19 நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 நடைபெற்றது. அந்த வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக 7 இடங்களில் டெபாசிட்டை இழந்துள்ளது. 4 இடங்களில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் திருப்பத்தை அதிமுகவின் தலைமைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முடிவில் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் இறங்கி அதற்கான பணிகளை தீவிரமாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார் என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுக கட்சிக்கென தனி பெரும்பான்மை என்பது உள்ளது. அந்த ஒரு பெரும்பான்மையை கூடிய விரைவில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னிலையில் ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுகவை பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் ஆதரவை கொண்டு வர வேண்டும். தென் மண்டலம், கொங்கு மண்டலம், வட மாவட்டம் என தமிழகம் முழுவதும் அதிமுகவுக்கான ஆதரவு சற்று குறைந்திருக்கிறது. அந்த ஆதரவை பெருக வேண்டும் என்றால் தலைமை உறுதியாகவும் மிகவும் பெருமை கொள்ளும் வகையில் தலைமை மாற வேண்டும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றுபட வேண்டும் என்று தொண்டர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்து அவர்களுக்குள்ளே பேசி வருவதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் நம்மளுடைய எடப்பாடி தலைமையில் அதிமுகவின் தலைமையில் கள்ளச்சாராயம் அருந்தி விஷச்சாராயம் மூலமாக உயிரிழந்த 52க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா தீவிரமான விசாரணை நடைபெற வேண்டும். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வேண்டும் என்று சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடி நேற்று ஒரு நாள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் சென்னை எழும்பூரில் நம்முடைய அதிமுகவினர்கள் பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களும் ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி வேலையில் சிறப்பாக செய்கிறார், ஆனால் கட்சியின் வேலையில் கோட்டை விடுகிறார் என்றும் தொண்டர்களும் பலரும் விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பெரும் விதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும் மக்களே, என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.